நார்மல் ஏசி ஃபேனுங்க. இது வந்து பிஎல்டிசியாக கன்வெர்ட் பண்ண ஃபேனு. ஒரு வருஷம் ஓடிட்டு இருந்தது. பட் இப்போது ஆஃப் ஆகி ஓடுது. அது என்னங்கிறது தான் மெயின் ப்ராப்ளம். சம்டைம்ஸ் ஆஃப் ஆகிடும், எகெயின் அது மறுபடியும் ஆன் ஆகும், சம்டைம்ஸ் ஃபுல்லாகவே ஆஃப் ஆகிடும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நார்மலான ஒரு ஏசி சீலிங் ஃபேனை நாங்கள் பிஎல்டிசி சீலிங் ஃபேனை கன்வெர்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து அது என்னாச்சுன்னா, இதுதான் அந்த சர்க்யூட்டு. ஸோ இதை நாங்கள் தனியாக செப்பரேட்டாக வாங்கிட்டு தென் வி ஹவ் கன்வெர்டர் இன்டு பிஎல்டிசி ஃபேனை வச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ சடன்லி இப்போ என்ன பண்ணுச்சுன்னா, எங்களுக்கு வந்து ஓடுது, ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிடுது, ஆன் ஆகுது, சம்டைம்ஸ் சுத்தமாக ஆஃப் ஆகிடுது. அது என்னங்கிறது தெரில. ஸோ அதனால் இப்போ எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணி மறுபடியும் நாங்கள் அது என்ன பிரச்சனைன்னு செக் பண்ணோம். செக் பண்ணும்போது இதில் ஒரு சில விஷயத்தை நாங்கள் அப்சர்வ் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த லீடு வந்து இது வழியாக தான் வெளியே எடுக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா இன்சுலேஷன் ஃபுல்லாக போயிடுச்சு, இது ஷார்ட் ஆகுது. இதனால தான் இந்த பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறோம். ஸோ இதை வந்து எப்படி மறுபடியும் இன்சுலேட் பண்ணிவிட்டு எப்படி இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ பார்த்துட்ருக்கோம். அதை எப்படி பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணி அந்த ஒயர் ஒவ்வொன்றா தனித்தனியாக நிறைய எங்கெங்கே டேமேஜ் இருக்குதோ பார்த்திங்கன்னா தெரியும். அதெல்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் இன்சுலேட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நம்ம அதை உள்ளே இன்சர்ட் பண்ணுவோம். ஃபேனோட கேப் போட்டு அந்த சர்க்யூட்டையும் உள்ளே போய் இன்சர்ட் பண்ணிட்டோம். இனி இதை இன்ஸ்டலேஷன் பண்ணதெல்லாம் உள்ளே வச்சுருக்கோம். இனி அதெல்லாம் எந்த டேமேஜும் இல்லாமல் பொறுமையாக வெளியே எடுக்கணும். இந்த கேப் வழியாக வெளியே எடுக்கணும். சரி தெரியுது பார்த்திங்களா, இந்த கேப் வழியாக ஒவ்வொரு ஒயராக வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கனெக்ஷனை நம்ம கனெக்ட் பண்ணணும். அடுத்த ஸ்டெப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த 3 ஒயரும் எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் தனித்தனியாக வெளியே எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு இங்கே வந்து கனெக்ஷனையும் நம்ம இன்செர்ட் பண்ணிட்டோம். இப்போ மற்ற அசம்பிளி எல்லாம் முடிச்சுட்டு எப்படி மோட்டர் ஒர்க் ஆகுதுங்கிறத நான் காமிக்கிறேன். ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணிட்டோங்க. ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி பக்காவாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து கனெக்ஷன் கொடுத்தது ஓடுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணுறோங்க. ஓடுது, கனெக்ஷன் ஓடுது, ஃபேன் நல்லா ஓடுது. இதை அப்படியே சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி ஓடுதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேங்க. இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோங்க. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணலாம். நான் ஃபுல் ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன். பார்க்கலாம் அதோடைய இம்பேக்ட் எதாவது இருக்கா, இல்லை கரெக்டாக இருக்காதான்னு செக் பண்ணணும். எங்கே ஃப்ரிக்ஷன் இருக்கு, அது இருக்கும் ஸ்லைட். கரெக்ட். இப்போ வந்து அந்த ஆஃப் ஆகி ஓட்டுறது நின்றுச்சு. பர்ஃபெக்டாக ஓடிட்டுருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனலுங்க.